மக்களே, இதுதாங்க முசு முசுக்க இலையை இன்றைக்கி உயிரோடு காட்ட முடியல. நான் முதல்ல பறிச்சுன்னு வந்துட்டேன். இதுதான் இலை. கோவை இலை மாதிரி இருக்கும். பின்பக்கமெல்லாம் லைட்டாக முள் இருக்கும், சொறி சொரியாக இருக்கும். சொரன்னு சொறி சொரியாக இல்லை, சொரன்னு இருக்கும். இதான் இலை இங்கே வச்சுருக்கேன் பாருங்க. இதை நம்ம இப்போது அரிசி மாவோடு கலந்து அரைச்சிட்டோங்க. இதுதான் அது. அந்த அரிசி மாவோடு கலந்து அரைச்ச கலவை எப்படி இருக்குது பாருங்கள். இது இலை மிச்சம் இங்கே இருக்குது. முசு முசுக்கை அது அரிசி மாவோட மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. வறுத்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இதை அடை தட்டுற பக்குவத்துக்கு இந்த மாவு அரைச்சாச்சு. பாருங்க, பக்குவம் இருக்குது தெரிஞ்சுங்களா? இந்த பக்குவம் வந்துடும். இப்போ அடை தட்டின்னு இருக்கோம். இதை சாப்பிட்ணும் தான் பாருங்கள். முசு முசுக்கை அடை இங்கே பாருங்கள், இப்படி தான் வரும். தோசைக்கல்லில் போட்டு அடை தட்டிடணும். இப்போ இரவு நேர உணவாக நாங்கள் சாப்பிடுவோம், ஆளுக்கு 2 எங்கள் வீட்டில். இது அற்புதமான உணவுங்க, அற்புதமான உணவு. எப்போ ஏற்பட்ட சளியோ அறுத்து எடுத்துரும். நுரையீரலை சுற்றி உள்ள கொழுப்புகளையும் கரைச்சிரும். எப்படி இருக்குமா? என்னுடைய பங்கை கொடுத்துட்டாங்க. இங்கே 1 இருக்கா, 2வது. இப்போ கோவை இலையில் சட்னி ரெடி பண்ணியிருக்கோம், சைடிஷாக வைப்பாங்க. இதுதாங்க முசு முசுக்கை அடை. சீரகம், மிளகு இந்த மாவோட மேலோட்டமாக போடணும். லைட்டாக வறுத்துட்டு மிளகு ஒன்றும் பாதியமாக இடித்து கலந்து இந்த மாதிரி அடை தட்டினதை தெரியுது பாருங்கள். இதெல்லாம் மிளகு தான். சீரகம்லாம் உள்ளே இருக்குது. இது சீரகம் தான் இருக்கா, சரியாக தெரியல. இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். உடலுக்கு அற்புதமானது. இரவு நேர உணவாக எடுத்துக்கலாம், இல்லை காலையில் உணவாக கூட எடுக்கலாம். சரிங்களா மக்களே? பயன்படுத்துங்க நீங்களும்.